ஃபிராங்கிபாணி இஸ் மோர் தேன் ஜஸ்ட் அ சாங். ஏன் இது இவ்ளோ ரிலேட்டபிளா இருக்கு? ஏன் இது நம்ம மனச விட்டு போவே மாட்டேங்குது? சக மனுஷன தாழ்த்தப்பட்டவனா பார்க்குற இந்த அழுக்கு மனசு, ஏன் யாருன்னே தெரியாத நிலாக்காக கலங்குது? 2 விஷயம். 1 ஃபிராங்கிபாணிக்கும் மத்த சாங்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னா, கேபர் எண்ட் டு எண்ட் ஒரு ஸ்டோரிய சொல்றாரு இங்க. "ஆர் பிரெயின்ஸ் ஆர் வயர்ட் ஃபார் நரேட்டிவ்ஸ் அண்ட் பீப்பிள் சப்போர்ட் ரிலேட்டபிள் நரேட்டிவ்ஸ்." நம்ம எல்லார் லைஃப்லயும் ஒரு நிலாவோ, ஒரு கேபரோ இருந்திருப்பாங்க. ஆர் இருந்திருக்கலான்னு மனசு ஏங்கியிருக்கும். இந்த ரிலேட்டபிள் ஸ்டோரினால தான் இத பார்க்கும்போது என்ன நினைச்சுப்பியா நீ? மைண்ட்ல ஒட்டிக்குது. 2வது இது எவ்ளோ சிம்பிளா இருக்கு பாருங்களேன். நைட் ஒரு 10:30 இருக்கும், பக்கத்து வீட்டு ஆண்டிக்கு கேட்டுச்சு சத்தம். அதாவது நம்ம ஃப்ரெண்டு நம்ம பக்கத்துல உட்கார்ந்து ஒரு ஸ்டோரிய சொல்ற மாரி இருக்கு. இட்ஸ் நாட் லைக் "அன்பே உனது மெல்லிடை பார்த்தேன் அடடா பிரம்மன் கஞ்சனடி." ஐ ஷுட் நாட் கம்பேர் வைரமுத்து வித் கேபர், பட் ஐ அம் டெல்லிங் தி வே இட் இஸ் ரிட்டன் இஸ் வெரி சிம்பிள். இதே தான் அப்ளைஸ் டு பிசினஸ். a relatable simple storytelling is what people want. நீங்க யாரு, எங்க இருந்து வரீங்க, எதுக்கு இந்த ப்ராடக்ட்ட பில்ட் பண்ணீங்க, அதுக்குள்ள இருக்க ஸ்டோரி. நீங்க பேட்டகோனியாவ கேட்டீங்கன்னா, உலகத்த நான் தான் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவான். டாம் ஷூஸ்ல ஒரு பேர் ஷூ வாங்குனீங்கன்னா, ஷூ வாங்குறதுக்கு வழி இல்லாம கஷ்டப்படுற ஒருத்தருக்கு இன்னொரு பேர் ஷூவை டொனேட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க. இன் திஸ் era people don't like to buy product from brands. They'd like to buy products from people with story backing. The same reason why we support Keber Vasuki.